வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்த அலச போறோம். ஒரு பக்கம் மாபெரும் பொருளாதார வளர்ச்சிகள், இன்னொரு பக்கம் அதிநவீன டெக்னாலஜிக்கு பின்னாடி இருக்கிற இருண்ட பக்கங்கள். இதுக்கெல்லாம் நடுவுல நம்ம மனித மனங்கள் மேல ஏற்படுற உண்மையான தாக்கங்கள். இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு முழுமையான பார்வைய இந்த அலசல்ல நாம தெரிஞ்சுக்க போறோம். சரி, நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குயிக் லுக் விட்டுடலாம். நம்ம நாட்டோட சாதனைகள் மற்றும் சீர்திருத்தங்கள், தொழில்நுட்பத்தோட ஆபத்துகள், வளர்ச்சி, அதில் இருக்கும் முரண்பாடுகள், உலகளாவிய சவால்கள், அப்புறம் கடைசியா நம் மனமும் தேடலும். இதுதான் நம்ம அஜெண்டா. முதல்ல பொருளாதார மற்றும் கல்வித்துறையில நம்ம தொட்ட சில பிரம்மாண்டமான மைல்கற்களை பத்தி பார்ப்போம். 3.28 லட்சம் கோடி ரூபாய். ஆமாங்க, நிஜமாவே ஒரு பிரம்மாண்டமான நம்பர் தான் இது. 2023-24ல தமிழ்நாட்டோட எக்ஸ்போர்ட் ரெக்கார்ட் இது. குறிப்பா ஐபோன்கள் தயாரிப்பு, வாகன உதிரிப்பாகங்கள், அப்புறம் நம்ம ஊர் சிறு குறு நிறுவனங்களோட சிறப்பான ஏற்றுமதி உத்தி தான் இந்த மாபெரும் வெற்றிக்கு முக்கியமான காரணம். ஆனா 2047க்குள்ள $30 டிரில்லியன் எக்கானமி அப்படிங்கிற நம்மளோட பெரிய கனவு நனவாகணும்னா இந்த புள்ளி விவரத்தை நாம கொஞ்சம் சீரியஸா கவனிக்கணும். உலக வல்லரசுகளோடு ஒப்பிடும்போது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக நாம செலவு பண்றது வெறும் 0.64% தான். இதுவே சீனாவில் 2.4%, அமெரிக்காவில் 3.4% இருக்கு. புதிய கண்டுபிடிப்புகள் இல்லாம நாம அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது இல்லையா? இதற்கிடையில் நம்ம கல்வித்துறையில ரொம்பவே பாசிட்டிவான சில மாற்றங்கள் நடக்குது. +2 பேப்பர் கரெக்ஷன்ல கணக்கீடு தப்புகளை தவிர்க்க இப்போ சாஃப்ட்வேர் வந்துருச்சு. அதே மாதிரி NTA நெட் தேர்வுல பேரிடர் மேலாண்மை, ஆயுள்வேத பயாலஜி மாதிரி புதுமையான பாடங்களை சேர்த்திருக்காங்க. இன்னொரு பக்கம் கோயம்புத்தூர் பாரதியார் யூனிவர்சிட்டி 78 பழங்குடியின மற்றும் ஏழை மாணவர்களுக்கான கட்டணத்தை ரத்து செஞ்சு ஒரு சிறந்த முன்னுதாரணத்தை உருவாக்கியிருக்காங்க. ஓகே, இப்படியே கொஞ்சம் கவனத்தை திருப்பி இந்த டெக்னாலஜி வளர்ச்சியில ஒளிஞ்சிருக்கிற இரண்டு பக்கத்தை பார்ப்போம். ஏஐ காலத்துல இருக்கிற அச்சுறுத்தல்கள் என்னென்ன? ரீசெண்டா அகமதாபாத்ல நடந்த இந்த சைபர் திருட்ட கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. ஏஐ டீப்ஃபேக் டெக்னாலஜியையும் சிலிக்கான் கைரைகளையும் யூஸ் பண்ணி குற்றவாளிகள் ரொம்ப ஈஸியா ஆதார் எண்களை ஹேக் பண்ணி அரசு மானியங்களை திருடிருக்காங்க. நம்ம உயிரோட இருக்கோன்னு பயோமெட்ரிக் சிஸ்டமை நம்ப வைக்கிற அளவுக்கு இந்த டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆயிடுச்சு. இது வெறும் பர்சனல் டேட்டா திருட்டு மட்டும் இல்லைங்க. மைத்தோஸ் மாதிரியான அதிநவீன ஏஐகள் 27 வருஷமா இருக்கிற பேங்கிங் சாஃப்ட்வேர் குறைகளை கூட சில மணி நேரங்கள்ல கண்டுபிடிச்சு ஹேக் பண்ணிடுதுன்னு நிதி அமைச்சகமே பேங்குகளுக்கு வார்னிங் கொடுத்திருக்காங்க. இப்போ பேங்குகள் தங்களை காப்பாத்திக்க ஏஐயே ஒரு பாதுகாப்பு கேடயமாக பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. சோ இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஏஐ ரொம்ப பவர்ஃபுல் தான், ஆனா அதுல நிறைய ஓட்டைகள் இருக்கு. குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் அதுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம தனக்கு தெரியாத ஒரு விஷயத்த கூட ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பொய் சொல்றதுல ஏஐக்கு நிகர் ஏஐ தான். இதத்தான் ஹாலுசினேஷன்னு சொல்றாங்க. அது உள்ளூர் புவியியல் தகவல்கள்லயும் லாஜிக்கலான கணக்கீடுகள்லயும் அடிக்கடி தப்பு பண்ணும். 2026க்குள்ள நம்ம கிளாஸ் ரூம்ஸ்ல மாணவர்களுக்கு உடனுக்குடன் ஃபீட்பேக் கொடுக்க ஏஐ அசிஸ்டன்ஸ் வரப்போகுது. ஆனா ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் கல்வியை மாற்றிடுமா? உண்மையான கற்றல் என்பது மனப்பாடம் பண்றதை நிறுத்திட்டு சிந்தனையை தூண்டுற படைப்பாற்றல் மிக்க கேள்விகளை உருவாக்குறதுல தான் இருக்கு. அடுத்ததா நம்ம 3வது டாபிக்கு வருவோம். இந்த வளர்ச்சியெல்லாம் நம்ம நிஜ உலகத்துல எப்படிப்பட்ட முரண்பாடுகளை உருவாக்குதுன்னு பார்க்கலாம். 72,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கிரேட் நிக்கோபார் திட்ட விவாதத்தை நாம எப்படி பார்க்கணும்னு இது ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் 130 சதுர கிலோமீட்டர் காடுகள் அழிக்கப்படுது, ஷோம்பேன் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு சூழலியல் ஆர்வலர்களும் எதிர்க்கட்சிகளும் ரொம்ப நியாயமான கவலையை முன்வைக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இந்திய பெருங்கடல்ல சீனாவோட ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு பாதுகாப்பு வியூகம்னு ஆளும் தரப்புல சொல்றாங்க. இதே மாதிரி ஒரு முரண்பாடு நம்ம ராம்சார் சதுப்பு நில பகுதிகள்லயும் நடக்குது. ராம்சார் ஒப்பந்தம் அப்படிங்கிறது சர்வதேச அளவுல ஒரு நல்லெண்ண ஒப்பந்தம் தானோ தவிர அது நம்ம நில எல்லைகளை முடிவு பண்ணாது. ஆனா லோக்கல்ல ரியல் எஸ்டேட்டுக்காகவும் விவசாயத்துக்காகவும் அந்த நீர்நிலை எல்லைகளை நம்ம மாத்தி அமைக்கும் போது அது நேரடியா மிகப்பெரிய வெள்ள அபாயங்களுக்கு வழிவகுக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இந்த முரண்பாடுகள் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் இருக்கதான் செய்யுது. மதுரை தாட்கோ டெண்டர் விவகாரத்தை எடுத்துக்கிட்டா, டெண்டர் எடுக்க 10% கமிஷன் கேட்கப்படுறதா ஒப்பந்ததாரர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனா டெண்டர்கள் எல்லாமே ரொம்ப வெளிப்படையா விதிகளின் படிதான் நடக்குதுன்னு அதிகாரிகள் தரப்புல உறுதியா மறுக்கப்படுது. இந்த முரண்பாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஊர் இன்ஜினியரிங் மாஸ்டர் பீஸ்களை நம்ம பாராட்டியே ஆகணும். காஷ்மீரை நம்ம தேசிய ரயில்வே நெட்வொர்க்கோட இணைக்கிற செனாப் ரயில் பாலம் அதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம். 359 மீட்டர் உயரத்தோட உலகின் மிக உயரமான ரயில் பாலம் இதுதான். ரிக்டர் அளவுல 8.0 பூகம்பம் வந்தாலும் தாங்குற அளவுக்கு 120 வருஷங்கள் உழைக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான படைப்பு இது.
சரி, இப்போ நம்ம நாட்டை தாண்டி குளோபல் லெவல்ல என்ன நடக்குது, புவிசார் அரசியல்ல இருக்கிற சவால்கள் என்னன்னு ஒரு குவிக் லுக் விடலாம். உதாரணத்துக்கு ஈரான் சமீபத்துல 11 டன்னுக்கும் அதிகமா யுரேனியத்தை செறிவூட்டி இருக்கிற விஷயம் உலக நாடுகள் மத்தியில மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. இதனால மிடில் ஈஸ்ட்ல ஒரு ஆயுத போட்டி உருவாகி அமைதி சீர்குலைஞ்சிரும்னு ஈரானோட நெருங்கிய கூட்டாளியான ரஷ்யாவுக்கே மிகப்பெரிய பயம் வந்திருக்கு. உலக அரசியல் எவ்வளவு சென்சிட்டிவா இருக்குன்னு இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஃபைனலா இந்த உலக அரசியல், டெக்னாலஜி இது எல்லாத்தையும் தாண்டி இது நம்ம மனசை எப்படி பாதிக்குதுன்னு பாப்போம். அந்த செனா பாலத்தை மறுபடி நினைச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் நாம யோசிக்க வேண்டிய கேள்வி இதுதான். இவ்வளவு பிரம்மாண்டமான பாலங்கள், கட்டமைப்பு வசதிகள் வந்தா மட்டும் 146 கோடி மக்களோட மனநிலையும் மாறிடுமா என்ன? கட்டமைப்பு அப்படிங்கிறது வெளியில இருக்கிற மாற்றமே தவிர அது உள்ள இருக்கிற மனதர்களை இணைச்சிடுமா? உண்மையா சொல்லணும்னா இன்னைக்கு நம்ம மைண்ட் நம்ம கண்ட்ரோல்லே இல்ல. ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த மிஸ் பண்ணிடுவோமோங்கிற பயம், அதாவது ஃபோமோ, இது நம்மள தொடர்ந்து ஸ்க்ரோல் பண்ண வைக்குது. நம்ம மூளை கொடுக்குற அந்த தற்காலிக டோபமின் ரிவார்டுகளுக்காக நம்மள நாமே இந்த ஸ்கிரீன்களுக்குள்ள அடைச்சிக்கிட்டு ஒரு சோர்வான சுழற்சியில சிக்கிக்கிட்டோம். இந்த லூப்னால வர்ற இன்னொரு பெரிய ஆபத்து தான் எக்கோ சேம்பர்ஸ். அல்காரிதங்கள் என்ன பண்ணும்னா, நமக்கு என்ன பிடிக்குமோ, நம்ம எந்த சித்தாந்தத்தை நம்புறோமோ அதை மட்டுமே திரும்ப திரும்ப காட்டும். இதனால மாற்று கருத்துகள்னு ஒண்ணு இந்த உலகத்துல இல்லவே இல்லைங்கிற ஒரு மாய வலையில நாம சிறைப்பிடிக்கப்படுறோம். இது எல்லாத்தையும் விட ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த நம்பரை கவனிங்க. $8.5 பில்லியன் 2026ஆம் வருஷத்துல உலகளாவிய தியானச் சந்தையோட மதிப்பு இதுதான். நம்ம டிஜிட்டல் வாழ்க்கை திருடிச் சென்ற நம்மளோட இயற்கையான மன அமைதியை நாமளே காசு கொடுத்து பெருநிறுவனங்கள் கிட்ட இருந்து திரும்ப வாங்கிக்கிட்டு இருக்கோங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த அலசலை உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு முக்கியமான கேள்வியோட நான் முடிக்க விரும்புறேன். டெக்னாலஜி வளர வளர நம்மளோட நிம்மதியை நாம எழுந்துட்டே வர்றோம். இந்த நிலைமையில கொள்கைகளையும் அதிகாரத்தையும் தீர்மானிக்கிற அந்த அல்காரிதம்கள்ல மக்களாகிய நம்மளோட உண்மையான குரல்கள் இன்னும் ஒளிச்சுட்டு தான் இருக்கா? இல்ல நாமும் வெறும் ஒரு டேட்டா பாயிண்ட்டுகளா மாறிட்டோமா? கண்டிப்பா சிந்திச்சு பாருங்க. இது பத்தின உங்க கருத்துக்களையும் யோசிங்க. மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம்.